ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து ஓடி போயிட்டு வந்து கதவை வந்து சாத்திக்கிட்டு ரூமில் வந்து ஹேங்கிங் வந்து பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானுங்க. ஏன்னா வந்து நம்முடைய மல்லி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மல்லியை வந்து கெட்ட பேர் எடுக்க வைக்கணும். இவளால் தான் வந்து ரஞ்சிதா வந்து தூக்கில் வந்து தொங்கினான்றது வந்து விஜய் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து நம்மளுடைய போதும் முன்னாள் கேள்வி பார்த்தீங்கன்னா பிளானை போட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து செயல்படுத்துகிறாங்க. எல்லாரும் ஓடி போய் கதவை தட்டுறாங்க. நம்முடைய விஜயும் வெண்பா பார்த்தீங்கன்னா என்னடா சப்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அண்ணா வந்து பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சாரோட வாயில் வர்றதே பார்த்தீங்கன்னா மல்லி அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றதான் வந்து கேட்குறேன். உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ரூமுக்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த ரூமோட கதவை வந்து உடச்சி அந்த ரஞ்சிதா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அவளை வந்து அடித்து மூஞ்சி முகரே பேத்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வந்து படித்த பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையா, ஏன் இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்த அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளை வந்து காரி வந்து துப்ப போகிறாங்க. மாமா நீங்கள் வந்து எனக்கு வந்து கிடைக்குவீங்கன்னு நான் வந்து ரொம்பவுமே வந்து ஆசைப்பட்டேன். அதுவும் போக வந்து நான் சொன்னப்பே வந்து நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்தை வந்து போட்டு வந்தீங்களான்னு இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து பிரச்சனை வந்து இருக்காது. இந்த மல்லியை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த கவர்மெண்ட் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே போச்சு. நீங்கள் என் வாழ்க்கையில் வருவீங்கன்னு நினச்சேன், இப்படி வந்து கனவாகவே வந்து போயிடுச்சு. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் இல்லாத வந்து நான் வாழ்கிறது வந்து வெறுமையான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ரஞ்சிதா உனக்கு வந்து என் வாழ்க்கையோட வந்து உனக்கு பெட்டராக வந்து வாழ்க்கை வந்து கிடைக்கும். நானும் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும்ன்ட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குன்ட்டு வந்து அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான், அதுக்கு யாரும் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லி நீ வந்து இந்த கல்யாணத்தை வந்துட்டு நடக்க விட்டுருந்தேன்னு ரஞ்சிதா வந்து இன்றைக்கி வந்து தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு வந்து போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து மல்லி மேலே வந்து கோவப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரஞ்சிதா வந்து தூக்கு போட்டுக்க போனதுக்கு வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவா விஜய், நீ வந்து தேவையில்லாத வந்து பேசிட்டு இருக்க. அவள் வந்து இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி நீ வந்து அவள் மேலே வந்து கருணைப்பட்டு அன்பு வந்து செலுத்துவ அப்படின்ற மாதிரி வந்து அவள் எதிர்பார்க்குறா. நீ மல்லி மேலே வந்து கண்டிப்பாக வந்து வெறுப்பை காட்டுவோன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வந்து புரியாத எதுவும் வந்து பேசாத அப்படின்றாங்க. அதுக்கு போதுமான கேள்வி பார்த்தீங்கன்னா யாராவது வந்து சாகரத்துக்காக போய் தூக்கில் வந்து தொங்குவாங்களா அன்பு பாசமும் வந்து கிடைக்கிறதுக்காக? அதுவும் இந்த மல்லி பேரை வந்து கெடுக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து இப்போ எப்படி உடனே வந்து பிளான் பண்ணிட்டு செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் என்ன உண்மை என்ன பொய்ன்றது வந்து தெரிய போகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.